ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரிஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் உப்போட மகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமையலுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த உப்பு வேறு எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுந்த சில விஷயங்களை மட்டும்தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன் உங்களோட. நம்மளோட முன்னோர்கள் கிட்ட ஒரு வழக்கம் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்குறது. வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கினோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளவு அள்ளினாலும் குறையாத ஒன்று உப்பு. சமுத்திரம் இங்கே இருக்கிற வரைக்கும் உப்பும் கம்மியாகாது. அள்ள குறையாத ஒன்று உப்பு. இதை சிம்பாலிக்காக சொல்கிறதுக்கு தான் இந்த உப்பு வாங்கினா நம்ம வீட்லேயும் செல்வம் அது மாதிரி அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உப்போட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட பழமையான வைத்தியமான ஆயுர்வேதத்தில் உப்பை நிறைய இடத்துல மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. உப்பு ஒரு நல்ல ஜீரண ஊக்கியாக செயல்படுறது. இது எப்படி ஜீரண ஊக்கியாக செயல்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நம்ம எங்கேயாவது வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா சில சமயங்களில் வயிறு உப்பசம், அஜீரண கோளாறு இதெல்லாம் இருக்கும். இதுக்கு 2 வெத்தலையோட ஒரு கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துண்டு, அதுக்கப்புறமா ஓமமோ இல்லைன்னா ஜீரகமோ 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த அஜீரண கோளாறு உடனே சரியாக போயிடும். அடுத்ததாக சில பேருக்கு கால் ஆணி இருக்கும். இதுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் கல்லுப்பை போட்டுட்டு ராத்திரி தினமும் ஒரு 1/2 மணி நேரம் வச்சோம் அப்படின்னா உடனே சரியாக போகும். அதே மாதிரி பாத வெடிப்புக்கும் இது ஒரு நல்ல மருந்து. ஒரு டப்பில் வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அதில் நம்மளோட காலை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்து நல்லா தொடச்சிட்டு தேங்காய் தடவி படுத்துட்டோம் அப்படின்னா பாத வெடிப்பு உடனே சரியாக போகும். அதே மாதிரி பற்களில் ஏற்படக்கூடிய கரைக்கு இது ஒரு நல்ல மருந்து. கல்லுப்போட கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு கலந்து நம்ம வாரத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ பயன்படுத்தினோம் அப்படின்னா பற்களில் இருக்கக்கூடிய கரைகள் போயிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுளுக்குக்கு உப்பு எப்படி பயன்படுறது அப்படின்ட்டு. சுளுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்க கீழே விழுந்து அங்கங்கே ரத்தக்கட்டு இருக்கும், அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வலியெல்லாம் போக்குறதுக்கு கல்லுப்பை வெறும் வாணலியில் கை பொறுக்கிற அளவுக்கு வறுத்துண்டு இந்த மாதிரி ஒரு துணியில் மூட்டையாக கட்டி ஒத்தடம் கொடுக்கும்போது அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணினோன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்ததாக உப்பை வச்சு சின்ன சின்ன டிப்ஸு. கிழங்கு நம்ம வேக வைக்கும்போது சில கிழங்குகள் வேகாது, ரொம்ப கெட்டியாகவே இருக்கும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம கல்லுப்பில் இந்த கிழங்கை நறுக்கி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்து போயிடும். சுண்டல் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை நிறையா பேர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அது சாப்பிட்டா சில பேருக்கு வாயு தொந்தரவு வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சுண்ட கடலையை ஊற வைக்கும் போதே கொஞ்சமாக கல்லுப்பையும் ஒரு துண்டு இஞ்சியையும் போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா வாயு தொந்தரவு இருக்காது. நவராத்திரி வரப்போகிறது, எல்லார் வீட்லேயும் சுண்டல் பண்ணுவோம். இந்த டிப்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனக்கிழங்குல சில சமயம் காரல் தன்மை இருக்கும். அந்த காரல் தன்மையை எப்படி போக்குறது அப்படின்னு கேட்டால், நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேனக்கிழங்கை நறுக்கி போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக கல்லுப்பையும் மஞ்சப்பொடியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த காரல் தன்மை சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறமா நம்ம சிப்ஸோ இல்லைன்னா ஃப்ரையோ பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அந்த காரல் தன்மையும் சுத்தமாக இருக்காது. இதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போலவே பாவக்காவோட கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையணும் அப்படின்னா பாவக்காவை பொடியாக நறுக்கிண்டு கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா அதோட கசப்புத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதுக்கப்புறமா கல்லுப்பு ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவும் கூட. நம்ம ஊறுகாய் போடும்போது சரியான அளவில் கல்லுப்பு சேர்த்து பண்ணும்போது ஊறுகாய் வருஷ கணக்கு ஆனாலும் கெடாமல் இருக்கும். அதனால தான் பொடி ஊறுகாய் இதுக்கெல்லாம் நம்ம கல்லுப்பையே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த கல்லுப்பு சமையலுக்கும் மருத்துவத்துக்கும் மட்டும் இல்லாமல் வீட்டை அலங்கரிக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த கல்லுப்போட கலர் கோலமாவு சேர்த்து கோலம் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்.
அதுக்கப்புறமா நம்மளோட முன்னோர்கள் திருஷ்டி கழிக்கிறதுக்கு கல்லுப்பை பயன்படுத்தியிருக்காங்க. கல்லுப்பை பயன்படுத்தி திருஷ்டி கழிக்கிறது இன்னமும் வழக்கத்தில் இருந்துட்டுருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.